Okay students, now we are going to see our next exercise 2.2. So first sum. Find the perimeter and area of the figures given in the below கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? So two pictures வந்து கொடுத்திருக்காங்க. அந்த வந்துட்டு ஷேப்போட ஏரியா அண்டு perimeter and area. ஓகேங்களா? கேட்டிருக்காங்க. Look at the pictures. First one, base 10 meter and sides 7 meter. ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சர்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், பென்சிலால் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த செமி சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் வந்துட்டு செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லையா, இதை கட் பண்ணால் லென்த் ஆஃப் தி ஆர்க் செமி சர்க்கிள் ஆஃப் த செமி சர்க்கிள். ஸோ ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு 2πr யூனிட்ஸ். ஓகேங்களா? So pi value 22/7 into 7/2 r value. So இங்கே 7 கொடுத்துருக்கிறதுனால 7/2 கிடைக்கும். இங்கே ஒரு by 2 7/2 diameter கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்துட்டு 7/2. ஓகேங்களா? ஸோ 2 1s are 2, 11 2s are 22, 7 7 cancel, so 11 meters. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு perimeter, sum of all lengths of sides that form the closed boundary. ஸோ பெர்மீட்டர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிகர்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி காமிச்சிட்டோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2 sides வந்து 7 சென்டிமீட்டர் இருக்குது அண்ட் 2 sides வந்துட்டு 10 meters இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சைடு வந்து செமி சர்க்கிள் கண்டுபிடிச்சல வந்து 11 meters இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 10 meters, 11 meters, 7 meters. ஓகேங்களா? சாரி, 11 meters, 7 meters, 10 meters and 10 meters. ஓகேங்களா? ஸோ perimeter equal to 11 plus 10 plus 7 plus 10. ஸோ 38 meter. ஓகேங்களா? ஸோ ஏரியா of the rectangle minus area of the semicircle. ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சிட்டு செமி சர்க்கிளுக்கு சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு வந்துட்டு ஏரியா கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா L into B ஃபார்முலா மைனஸ் ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் ஃபார்முலா. ஸோ செமி சர்க்கிளுக்கு ஃபார்முலா πr ஸ்கொயர், செமி சர்க்கிள்ன்றதுனால 1/2 πr ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ லென்த் மீன்ஸ் 10 அவங்களே கொடுத்துட்டாங்க, லென்த்து இன்ட்டு பி பிரெத்து மீன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, சைட்ஸ் breadth means 7 minus half into pi value 22/7 into r value 7/2 into 7/2. So 10 7s are 70 minus 2 1s are 2, 11 2s are 22. So 11/2. 7க்கு 7 கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 11/2 into 7/2 அதான் இங்கே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டரில் 11 into 7 by டினாமினேட்டரில் 2 into 2 equal to ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எப்படி வந்துட்டு 70 280 எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா, டெனாமினேட்டர் வந்து நம்ம ஈவன் அங்கே கீழே 4 இருந்ததுன்னா ரெண்டுமே வந்துட்டு 4 வந்து டெனாமினேட்டர் ஈவனாக இருக்கிறதால நியூமரேட்டர் வந்து சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே எதுவுமே கொடுக்காதனால இந்த டெனாமினேட்டருக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 2s are 4. அப்போ இங்கே 4ஆல் என்ன பண்ணுறோம், அப் அண்ட் டவுன் 70 into 4/4. ஓகேங்களா? ஸோ அப்போது 7 4s are 28, 280/4, 280/4 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் 11 7s are 77/4. இப்போ டெனாமினேட்டர் ஈவனாக இருக்குது 4 4. இப்போ டெனாமினேட்டர் நம்ம ஈவனாக எடுத்துக்கலாம், நியூமரேட்டர் வந்துட்டு சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். 280 minus 77, ஸோ 203/4. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு 203/4 எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, 4 1s are 4. ஸோ 2ல் 4 கன்வே பண்ண முடியாது, அப்போ 20 எடுத்துக்கோங்க. 5 4s are 20. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
3ல வந்துட்டு 4 கன்வே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், 0 ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே 0 ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு என்ன பண்ணும், 0 ஆட் பண்ணும். 30 கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு. 30 அப்படி கிடைச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே டாட் வச்சு 0 ஆட் பண்ணுறோம். 30ல் வந்துட்டு 7 4s are 28. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 7 5 கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு 50.75 அப்ராக்சிமேட்டாக. 7 4 கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 7 5 எடுத்து ஏரியா ஆஃப் த ஃபிகர் ஈக்குவல் டு 50.75 மீட்டர் ஸ்கொயர் approximately. Next is second part. Look at the pictures. So solution, perimeter equal to sum of outside length of the arc of coordinate circle. So 1 by 4 into 2 pi r formula, 1 by 2 into ஸோ இந்த 2 வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4, இந்த 2 2 கேன்சல் ஆகிடு. 2 1s are 2, 2 2s are 4. ஸோ இதுதான் நம்ம 1 by 2 இங்கே எடுத்துக்கிறோம். இன்ட்டு பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 3.5 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு குவாடிலேட்டில் இருக்கப்போ இது வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ரேடியஸ் எடுத்துக்கலாம் 3.5. ஓகேங்களா? ஸோ சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு 2 1s are 2, 11 2s are 22. ஸோ 11 இன்ட்டு 7 1s are 7. So 0.5 7s are 3.5. ஓகேங்களா? ஸோ அப்போ 11 into 0.5 சென்டிமீட்டர். ஸோ மல்டிபிகேஷன் பண்ணி உங்களுக்கு 5.5 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் 2 செக்டர்ஸ் 2 into 5.5. 1 செக்டர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம வந்துட்டு 5.5. நமக்கு வந்து 2 செக்டார்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு செக்டார், இது ஒரு செக்டார் இருக்குது இல்லைங்களா? அப்போது 2 into 5.5. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5.5 into 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5.5 into 2. 5 2s are 10, remaining 1. 5 2s are 10 plus 1 11. ஓகேங்களா? ஸோ அப்போது சிங்கிள் டிஜிட் தள்ளி டாட் வச்சுக்கின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 11 கிடச்சிரும், 11 சென்டிமீட்டர் கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பெர் மீட்டர் P ஈக்குவல் டு ஃபார்முலா 11 + 6 + 3.5 + 6 + 3.5 சென்டிமீட்டர். ஸோ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா P ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர் பெர் மீட்டர் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் 2 கோஆர்டினேட் சர்க்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஓகேங்களா? ஸோ 2ன்றதுனால 2 போட்டுக்கலாம். கோஆர்டினேட்டில் ஆஃப் சர்க்கிள் வந்து ஃபார்முலா 1/4. குவாடிலேட்டர்னால் இப்போ 4 தான். குவாடிலேட்டர் மீன்ஸ் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து குவாடிலேட்டர் கிடைக்கும். அப்போது இது வந்துட்டு ஆஃப் கிடைக்கும், உங்களுக்கு வந்து 3/4 கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபுல். ஸோ அப்போ 1/4 into pi r square formula ப்ளஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா L into B ஃபார்முலா ஸ்கொயர் யூனிட்ஸ். One by 2 into 22/7 into 3.5 into 3.5 plus 6 into 3.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு 2 1s are 2, 11 2s are 22. நெக்ஸ்ட்டு 7 1s are 7, 0.5. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ 21 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேங்களா? 21 சென்டிமீட்டர். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3.5 into 6, 3.5 into 6, 6 5s are 30, remaining 3, 18 19 20 21. ஸோ சிங்கிள் டிஜிட் தள்ளி டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 21 கிடைக்கும். அதுதான் இங்கே 21 போட்டிருக்காங்க. ஸோ 11 into 3.5 into 0.5 plus 21 சென்டிமீட்டர். ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு 19.25 plus 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா 40.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஈக்குவல் டு 40.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் approximately. Now we are going to see next second sum. Find the area of the shaded part in the following figures. So look at the pictures. இது மாதிரி ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஷேடோ பண்ண போர்ஷனோட ஏரியா கேட்குறாங்க. ஓகேங்களா?
So solution, area of the shaded part equal to area of the 4 coordinate. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஷேப் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 coordinate கிடைக்கும். இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 4 coordinate circle of the radius. ஸோ உங்களுக்கு வந்து ரேடியஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 10/2. ஸோ உங்களுக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வேணுன்னா d/r ஓட வேல்யூ கேட்குன்னா d/2 ஃபார்முலா, டியோட வேல்யூ 10/2. ஓகேங்களா. ஸோ அப்போது 4 குவான்டிட்டேட்னால 4 இன்ட்டு, ஸோ ஃபார்முலாவில் வந்துட்டு 1/4 இன்ட்டு πr² ஈக்குவல் டு 4 கேன்சல், பை வேல்யூ 3.14 இன்ட்டு r² மீன்ஸ் r வேல்யூ 10/2 இன்ட்டு 10/2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. 2 1s are 2, 5 2s are 10, 2 1s are 2, 5 2s are 10. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக மல்டிப்ளை பண்ணுறப்போ 3.14 இன்ட்டு 5 5s are 25. ஸோ டோட்டலாக உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறப்போ 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் த அன்ஷேடட் போர்ஷன்ஸ் ஓகேங்களா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா a² மைனஸ் அன்ஷேடட் போர்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ ஏ வேல்யூ 10ன்னு கொடுத்தனால 10 × 10 மைனஸ் 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 10 10s are 100 மைனஸ் 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணால் உங்களுக்கு 21.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 100 78.5. ஸோ அப்போ இங்கே 0 வச்சுக்கோங்க. 5. ஸோ 10 நீங்கள் என்ன 0ல் 8 கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், பரோ 1 வாங்கிக்கலாம். 10 10 மைனஸ் 8 2. ஸோ இங்கே 9 கிடைக்கும் நமக்கு. 9 மைனஸ் 7 வந்துட்டு ஸோ சாரி இங்கே வந்து 10 வந்துடும். ஓகேங்களா. ஸோ 10 மைனஸ் 5 5. ஸோ இங்கே வந்துட்டு 9 கிடைக்கும். 9 மைனஸ் 8 1. நெக்ஸ்ட்டு 9 கிடைக்கும். 9 மைனஸ் 7 2. 21.5. ஓகேங்களா. 21.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த அன்ஷேடட் பார்ட் ஈக்குவல் டு 21.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி. ஓகேங்களா. செகண்ட் சம். So look at the pictures. Area of the shaded part equal to area of the semicircle minus area of the triangle. So area of the shaded part formula, semicircle, circle area of the circle formula pi r square, semicircle ன்றதுனால 1/2 pi r square minus area of the triangle formula half into bh formula. ஓகேங்களா. ஸோ half into pi value 3.14 into 7, r value 7, r square means 7 into 7 minus half into b value 14 into h value 7. Even number 2 1s are 2, 7 2s are 14, 2 1s are 2. ஸோ 3ல் 1 2s இருக்குது. ரிமைனிங் நம்பர் 1 ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் மேலே போய்டும். இங்கே 11 மாறும். 5 2s are 10, ரிமைனிங் 1. ஸோ 14 கிடைக்கும். 7 2s are 14. ஓகேங்களா. ஸோ இப்போ 1.57 into 5 7 7s are 49. ஸோ அதுதான் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 1.57 into 49. ஸோ மல்டிப்ளிகேஷன் 76.93. ஓகேங்களா. ஸோ மைனஸ் 7 7s are 49. நெக்ஸ்ட்டு 76.93ல் மைனஸ் 43 சப்ட்ராக்ஷன் 27.93 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்லி. ஸோ look at the calculation. Next we are going to the third sum. So find the area of the combinant figure given which is got by joining of two parallelogram. ஓகேங்களா. ஸோ look at the pictures. ஏரியா ஆஃப் த ஃபிகர் ஈக்குவல் டு, ஸோ ஃபுல் ஏரியா கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த 2 parallelogram. ஓகேங்களா. ஸோ இதை இப்படி கட் பண்ணனையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சாரி இது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுங்கள். அப்போது இது ஒரு parallelogram கிடைக்கும், இந்த ஒரு parallelogram கிடைக்கும். ஓகேங்களா.
2 parallelogram with the base of 8 cm. With base வந்துட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8 cm and height equal to 3 cm. இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இது ஆஃப் எடுக்கிறப்போ இது சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபார்முலா 2 into BH square units. ஓகேங்களா? ஸோ 2 into base value 8 into H value, height value 3. ஓகேங்களா? ஸோ 2 8s are 16, 16 into 3, 48 centimeter square. Next, area of the given figure, that's equal to 48 centimeter square. Next, fourth sum. So find the area of the component figure given formed by joining a semicircle of diameter 6 centimeter with a triangle of base and height 9 centimeter. So pi value கொடுத்திருக்காங்க. Pi equal to 3.14. So look at the pictures. Area of the figures. So area of the semicircle of radius. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு டயாமீட்டரில் கொடுத்துருக்காங்க. செமி சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு ரேடியஸ் தெரிஞ்சால் தான் வந்துட்டு நம்ம ஃபார்முலாவில் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ டயாமீட்டர் D ஈக்குவல் டு 2R. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆரோட வேல்யூ நமக்கு தெரியணும்னா R ஈக்குவல் டு D/2. R equal to இங்கே D ஓட வேல்யூ 6/2. 2 1s are 2, 3 2s are 6. R equal to 3. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. Solution, area of the figure. So area of the semicircle of radius 3 cm plus 2 into area of the triangle. ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. சரி, இந்த கோனில் வந்துட்டு இப்படி கட் பண்ணால் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். ஓகேங்களா? 2 into area of the triangle with B equal to 9 cm. ஸோ இதோட width வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 9 centimeter and H equal to 3 centimeter. இதுதான் H equal to 3 centimeter. So half into pi r square plus 2 into 1/2 BH square units. So half into pi value 3.14 into R value 3 into 3. இது வந்து மல்டிபிகேஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டாட் வச்சாலும் உங்களுக்கு மல்டிபிகேஷன் தான். 3 into 3 plus 2 into 1/2 into B value 9 into 3. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை கட் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா 2 1s are 2, 2 1s are 2 point. ஸோ 1 இதில் ஆட் ஆகிறப்போ 5 2s are 10, 7 2s are 14. 1.57. 1.57 into 3 3s are 9 plus 2 cancel, 9 3s are 27. ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வந்து 14.13 கிடைக்கும் plus 27 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 14.13 plus 27. So at 41.13 centimeter square. So area of the figure equal to 41.13 centimeter square approximately. Next, now we are going to the fifth sum. The doormat which is in a hexagon shape as the following measures as given in the figure and its area கேக்குறாங்க. ஓகேங்களா? So solution, area of the doormat, look at the pictures. Area of the mat equal doormat, area of 2 trapezium. So இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு trapezium கிடைக்கும், இது ஒரு trapezium. இதுதான் trapezium shape. Trapezium shape. ஓகேங்களா? So area of the doormat equal to area of the 2 trapezium. So height of the trapezium, height equal to 70/2 centimeter square. A equal to 90 centimeter and then B equal to 70 centimeter. So area of the trapezium half into H, A plus B formula. Area of the doormat equal to 2 into, ஏன்னா ரெண்டு trapezium இருக்கிறதுனால 2 into formula half into. So A value H height ஓட value 35.
இப்படி 35 சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கு ஒரு 35 டோட்டலாக பேஸ் வந்து 70 கொடுத்துருக்கனால பை 2 ஸோ 35 கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஏ கேட்டிருக்காங்க 90 ப்ளஸ் பி ஃபுல்லாக வந்து பியோட வேல்யூ 70. ஓகேங்களா, 2 கேன்சல். ஸோ இப்போ 35 90 + 70 160. 35 into 160 centimeters square, that's equal to 5600 centimeter square. ஓகேங்களா, ஸோ இதுதான் மல்டிபிகேஷன். ஸோ ஏரியா ஆஃப் த டோர் மேட்ச் ஈக்குவல் டு 5600 centimeter square. Next we are going to the sixth sum. A rocket drawing has the measures as the given in the figure. So find area கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, solution area equal to area of the rectangle. First area rectangle ஓட ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம், plus area of the triangle ஓட ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம், plus area of the trapezium. ஸோ இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து trapeziumல இருக்குது. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏரியா வந்து கிடச்சிரும். So for rectangle length L equal to 120 minus 20 minus 20 centimeter. So 120 20 minus 20 வந்துட்டு ஆட் பண்ணி கேட்டீங்கன்னா minus 40 80. So subtraction பண்ண 180 minus 40 80 centimeter. So breadth B equal to 30 centimeters அவங்களே கொடுத்துட்டாங்க. So for the triangle base equal to 30 centimeter, then height equal to 20 centimeter. For the trapezium height equal to 20 centimeter. So parallel side A equal to 50 centimeter, then B equal to 30 centimeter. So area of the figures first area of the rectangle கண்டுபிடிக்கிறப்போ L into B plus area of the triangle formula half into BH base into height plus area of the trapezium half into H into A plus B formula. ஓகேங்களா, so L value length 80 plus base 30 plus formula half இருக்கு into base value 30 into height value 20 plus formula half இருக்கு into h value 20 into a value 50 plus 30. ஓகேங்களா, ஸோ இப்போ 80 into 30 2400. ஸோ 2 1s are 2 10 2s are 20. ஸோ இப்போ 30 into 10 300 plus 2 1s are 2 10 2s are 20. So 50 plus 30 80 into 10 800 centimeter square. So total add பண்ணுறப்போ 3500 centimeter square. Next area of the figure, that's equal to 3500 centimeter square. Next we are going to the seventh sum. So find the area of the irregular polygon shaped fields given below. ஓகேங்களா, so regular polygons means ஸோ ஷேப் வந்துட்டு சைட்ஸ் வந்துட்டு ஈவனாக இருக்கும், அதுதான் ரெகுலர் பாலிகான்ஸ். ஸோ இர்ரெகுலர் பாலிகான்ஸ் மீன்ஸ் ஷேப் இருக்கும் பட் வந்துட்டு ஒன் சைடு வந்து அதாவது ஆல் சைட்ஸ் ஆர் நாட் ஈவன். ஸோ எல்லா சைடுமே வந்துட்டு ஈவனாக இருக்காது, அதாவது இர்ரெகுலர் பாலிகான். ஓகேங்களா, ஸோ we are going to the solution area of the field. ஸோ இந்த வயல்வெளியோட இடத்தோட ஏரியா கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த ட்ரபென்சியம். ஸோ இது வந்துட்டு ட்ரபென்சியம் ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு FBCH எங்கே இருக்குது பாருங்கள், FBCH இது வந்து ஹெச். ஓகேங்களா, FBCH இதுதான் ட்ரபென்சியம் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் DHC எங்கே இருக்கு பாருங்கள், DHC. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் EGD. ஓகேங்களா, ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் EGA. இது ஒரு ட்ரையாங்கிள், ட்ரபென்சியம் ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு ஸோ ஃபார்முலா half into BH, area of the triangle formula half into BH square units. Area of the trapezium formula half into HE into A plus B square units. Area of the trapezium FBCH equal to half into 10 plus 8 into 8 plus 3 meter square.
So half into 18 into 11. 2 ones are 2, 9 twos are 18. 9 into 11, 99 meter square. Okay, so this is equation number 1. Next, area of the triangle DHC. ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறப்போ ஸோ ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு ஒவ்வொரு சைடுக்கு ஏற்ற மாதிரி 8 into 5. 2 ones are 2, 4 twos are 8. Next 5 fours are 20 meter square. Next area of triangle EGD. Okay, so half into 8 into 15. 2 ones are 2, 4 twos are 8. 4 into 15. So 4 15s are 60 meter square. Next area of triangle EGA equal to half into 8 into 8 plus 6 meter squares. Okay, so 2 ones are 2, 4 twos are 8. So 4 into 8 plus 6, 14 meter square. So ரெண்டுத்தையும் multiply பண்ணுறோம் 56 meter square. Okay, next area of triangle BFA equal to half into 3 into 6. 2 ones are 2, 3 twos are 6, 3 threes are 9 meter square. Next area of the field total நம்ம எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சதுல ஆட் பண்ணுறப்போ 99 plus 20 plus 60 plus 56 plus 9 so 244 meter square.